எத்தியோப்பியால இது மாம்பழ சீசன். மாம்பழம் எல்லாமே நல்லா குண்டு குண்டா இருந்தது. இந்த ஜப்பான் மார்க்கெட்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். மேடமும் வரும்போது ஃப்ரெஷ்ஷா தான் கிளம்பி வந்தாங்க. இமிகிரேஷன் ஆபீஸ்லாம் போயிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டா. சரின்னு டிரைவர்ட்டயே கார்ல விட்டுட்டு வந்தாச்சு. இந்த பருப்பு கடையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்தியூர் சந்தை ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் உண்மையான கருப்பு சுண்டல். நல்லா கருகருன்னு சார்கோல் மாதிரி இருந்தது. இது இல்லாம நிறைய வெரைட்டி சுண்டலும் இங்க இருந்தது. மெயினா இங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் கிடைக்கும். நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய் சின்னதெல்லாம் கிடைக்காது. வெங்காயமும் சின்ன வெங்காயம் கிடைக்காது. பெரிய வெங்காயம் மட்டும்தான். சோ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. மாம்பழத்தை பார்த்தோன்னு விட முடியுமா? சோ மாம்பழமும் வாங்கிட்டேன். பூசணிக்காய் இந்த மாதிரி குட்டியா வாங்கியிருந்தேன். பெரிய பூசணிக்காயும் இங்க கிடைக்கும். வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதா தான் இங்க இருக்கும். நாட்டுக்கோழி இங்க கிடைக்கும். ஹபேசா சிக்கன்னு சொல்லுவாங்க. பிராய்லரை விட 2-3 மடங்கு விலை அதிகம். பார்கெயின் பண்ணலாம். சரி கார் வந்தது, எட்டி பார்த்த மேடம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தூங்கிட்டு தான் இருந்தா. நம்ம ஊர் மாதிரி நாட்டுக்கோழியை வந்து வாட்டி பொசுக்கி எல்லாம் தரமாட்டாங்க. அப்படியே தோலை உளிச்சு கையில கொடுத்துருவாங்க. சோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் டிக்கில வைக்கும் போது மேடம் அந்த சவுண்டுக்கே எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா கிளம்பியாச்சு. எத்தியோப்பியா நைட்ல ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரியான எத்தியோப்பியா வீடியோஸ்க்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.